அய்யனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். நம்ம நிலாவை அவங்க அம்மா அப்பாவே ரொம்ப கேவலமாக பேசியிருந்தாங்க. இப்படி 4 பசங்க கூட வந்து தங்கியிருக்கே, உன்னால் எங்களுக்கு தான் கேவலம், ஒன்று நினச்சி எங்களுக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இதை கேட்ட உடனே நிலாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. நீங்கள் யார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு? நான் வேணான்னு தானே என்னைய வேண்டான்னு சொல்லி என் சர்டிஃபிகேட் முதற்கொண்டு எரிச்சிங்களே, இப்போ எதை வச்சு என்னை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? இது ஏன் குடும்பம். உங்களை விட இவங்க எல்லாருமே என்னைய அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிடுறாங்க. என்னைய ஒரு சின்ன வேலை கூட செய்ய விட்டது கிடையாது என் சேரனண்ணா. அப்படி இருக்கும்போது என் குடும்பத்தை பற்றி நீங்கள் எப்படி தப்பாக பேசலாம்? இவங்க 4 பேர் ஆம்பளைங்கன்னு சொல்கிறீங்களே, இது என்னோட கொழுந்தை, இது என்னோட பெரிய கொழுந்தை, இது என்னோட அண்ணன், எனக்கு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இதெல்லாமே நினைக்கலாம்? அதே மாதிரி சோழன் என்னோட புருஷன், நீங்கள் எப்படி இப்படியெல்லாம் என்னை பற்றி பேசலாம்? என்னை பற்றி பேச நீங்கள் யார்? என் சர்டிஃபிகேட் முதற்கொண்டு என் படிப்பு கூட உதவக்கூடாதுன்னு நினச்சேன். நீங்கள் எனக்கு எப்போதுமே யாரோ தான். இவங்களை பற்றி பேச நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க நம்ம நிலா. ஆனாலும் ரூமுக்கு வந்து அவங்களுக்கு மனசே கேட்கல. நம்ம அம்மா அப்பாவே நம்மளை இப்படி கேவலமாக பேசுகிறாங்களே, இதே மற்றவங்க எப்படி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ தான் சோழன் சொல்கிறாங்க, ஏங்க இது உங்கள் வீடுங்க, நான் உங்கள் புருஷன்தான், ஊரறிய எப்படினாலும் நான் உங்கள் புருஷன்தான். அப்படி இருக்கும்போது புருஷன் வீட்டில் தானே பொண்டாட்டி இருப்பா, இதில் என்ன லாஜிக் இருக்குது அவங்க சொன்னதில்? நீங்கள் எதுவுமே தப்பாக நினைக்காதீங்க, அவங்க பார்க்குற கண்ணோட்டம் தான் தப்பாக இருக்குது, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நிலாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம பல்லவனும், அண்ணி நீங்கள் அவங்க பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்கிடாதீங்க, அவங்க ஏதோ கோபத்தில் பேசுகிறாங்க, நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க, எங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும் தான் வேணும். தயவு செஞ்சு நம்ம வெளியில் வந்த இந்த நேரம் நீங்கள் இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் சிரித்து சந்தோஷமாக இருங்க, அவங்க எப்போதும் போல தானே, நீங்கள் அதை நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிலாவை எல்லாருமே சேர்ந்து தேத்துறாங்க. நம்ம நிலாவுக்குமே இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இவங்க எல்லாரும் பேசுகிறத கேட்டதுமே. என்னதான் எல்லாருமே ஆறுதல் சொன்னாலுமே நம்ம நிலாவோட மனசில் அவங்க அம்மா அப்பா பேசுனது ஒரு காயமாக தான் இருக்குது. மறுநாள் நம்ம சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாருமே சேர்ந்து வெளியில் போய் விளையாடிட்டு வரலான்னு சொல்லி கிளம்புறாங்க. நம்ம நிலாவும் சேரனண்ணாவும் சேர்ந்து கூட கிளம்புறாங்க. அப்படி எல்லாருமே நல்லா சந்தோஷமாக எல்லாத்தையுமே மறந்து இருக்கும்போது, நான் அவங்கள சும்மா இருக்க விடுவேனா அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி நம்ம நிலாவோட அண்ணன் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி தான் நம்ம பாண்டியன், பல்லவன் எல்லாருமே சேர்ந்து ஒரு போட்டி ஒன்று விளையாடுறாங்க. அங்கே ஹோட்டலில் இருக்கிற எல்லா பசங்களுமே சேர்ந்து தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கயிறெழுத்தல் போட்டின்னு சொல்லி ஒன்று விளையாடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சோழனும் போய் கலந்துக்கிட்டுறாங்க. அந்த சைடு ஒரு 10 பசங்களும், இந்த பக்கம் நம்ம சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் இவங்க 4 பேரும், அவ்வளோ பசங்களையும் சேர்ந்து நம்ம இந்த 4 பேர் சேர்ந்தே தோக்கடிச்சிட்டாங்க. இதை பார்த்ததுமே நிலாவோட அண்ணனுக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குது. இவங்க எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இவங்க சந்தோஷத்தை நம்ம கெடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவங்க ஜெயித்த உடனே நிலாவோட அண்ணன் பக்கத்தில் வந்து நின்று, இப்போது என்கிட்ட இதெல்லாம் நீங்கள் மோதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இவங்க 4 பேருமே சேர்ந்து கயிறு இழுக்க போகிறாங்க. உடனே சோழன் சொல்கிறாங்க, இல்லை இவனுக்கு நான் மட்டுமே போதும், நீங்கள் எல்லாருமே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் களத்தில் இறங்குறாங்க. அங்கேயுமே நம்ம சோழன் தான் வின் பண்ணுறாங்க. இதை பார்த்த உடனே நிலாவோட அண்ணனுக்கு ரொம்பவே பொறாமையாயிருது. அதே மாதிரி அவமானமாகவும் ஆகிடுது. இவன் முன்னாடி நான் தோத்துட்டேனே அப்படின்னு சொல்லி. அதனால் இவங்க எல்லாரும் போகும்போது இவங்களை ஏதாவது பழி வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இவங்க என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியலை.